தவேகவுக்கு ஆட்சி அமைக்க தனி பெரும்பான்மை இல்லாததால் அமைச்சர் பதவி தருவதாக கூறி மற்ற கட்சிகளை அழைத்திருப்பது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளை சந்தித்து சிகிச்சைகள் முறையாக வழங்கப்பட்டு வருகிறதா என்றும் கேட்டு அறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவேகவுக்கு ஆட்சி அமைக்க முழு பெரும்பான்மை இல்லாததால் அமைச்சர் பதவி தருவதாக கூறி மற்ற கட்சிகளை அழைத்திருப்பது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் என்றார். இன்னைக்கு அவங்களுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லாததுனால இன்னைக்கு எல்லாரையும் அழைச்சு அது மூலமாக இன்னைக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்குறோம். இது குதிரை பேரத்திற்கு வழிவகுத்திடக்கூடாது. அதை தான் தேமுதிக வலியுறுத்தி நாங்கள் சொல்கிறோம். இன்னைக்கு தவேகவுக்கு ஆட்சி அமைக்க தனி பெரும்பான்மை இல்லாததால் அமைச்சர் பதவி தருவதாக கூறி மற்ற கட்சிகளை அழைத்திருப்பது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளை சந்தித்து சிகிச்சைகள் முறையாக வழங்கப்பட்டு வருகிறதா என்றும் கேட்டு அறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவேகவுக்கு ஆட்சி அமைக்க முழு பெரும்பான்மை இல்லாததால் அமைச்சர் பதவி தருவதாக கூறி மற்ற கட்சிகளை அழைத்திருப்பது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் என்றார். இன்னைக்கு அவங்களுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லாததுனால இன்னைக்கு எல்லாரையும் அழைச்சு அது மூலமாக இன்னைக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்குறோம். இது குதிரை பேரத்திற்கு வழிவகுத்திடக்கூடாது. அதை தான் தேமுதிக வலியுறுத்தி நாங்கள் சொல்கிறோம். இன்னைக்கு